தேர்தல் என்ற வியாபாரத்தில் பணம் கொடுக்காத காரணத்தால் தோற்றதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அப்போது பணம் வாங்காமல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டளித்த 23 லட்சம் வாக்காளர்களுக்கு நன்றி என்றும், திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற்றுள்ளது என்றும் கூறினார். மேலும் தேர்தலில் மதுவிலக்கு உள்ளிட்ட பிரச்சினைகளில் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னோடியாக திகழ்வதாகவும், ஆரம்பத்தில் இருந்து இலவசங்கள் தரமாட்டோம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தேர்தலில் பணம் வென்றுள்ளதாகவும், பணம் கொடுக்காத காரணத்தால் நாங்கள் தோற்கடிக்கப்பட்டதாகவும் அன்புமணி கூறினார். அரசியல் களத்தில் திராவிட கட்சிகள் அரசியலை வியாபாரமாக செய்தது என்றும், பாட்டாளி மக்கள் கட்சி அரசியலை சேவையாக செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்த தேர்தலை பொறுத்தவரை மக்கள் விரும்பியது, எங்களுக்கு நல்ல திட்டங்கள் தேவையில்லை, எங்களுக்கு பணம் கொடுத்தால் போதும். ஒருவேளை இப்படி செய்யலாமா? இந்த பட்ஜெட் இருக்கு இல்லைங்களா, 1,61,000 கோடி. அந்த பட்ஜெட்டை மக்களுக்கு திட்டம் கொடுக்காம எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துடலாம். பணமாக கொடுத்துட்டா சந்தோஷமாக இருப்பாங்களா? 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த 2 கட்சிகள் பணத்தை கொடுத்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது எல்லாத்துக்கும் தெரியும், ஊடகங்களுக்கு தெரியும், உலகத்துக்கே தெரியும். அது